ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. இந்த ஆண்டு கோடை வெப்பம் வழக்கத்தை விட கடுமையாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இந்த மாதத்தில் 14 விடுமுறை நாட்கள். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட விடுமுறை பட்டியலில் தகவல். இந்தியா கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய தியாகராஜ பாகவதரை தமிழ் திரையுலகம் மறந்துவிட்டது. தமிழ் மாநில விஸ்வகர்மா அமைப்பு குற்றச்சாட்டு. விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கிராம மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகள் மீதான புதிய வரி விதிப்பு வரும் 4ஆம் தேதி முதல் அமல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். 2026 தேர்தலில் மிக சிறப்பான ஒரு வெற்றி கூட்டணியை அதிமுக பொதுச் செயலாளர் உருவாக்குவார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி போகப் போகிறது, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது என தெரிவித்தார். அதிமுகவை விட்டு வெளியே சென்றவர்கள் கடிதம் எழுதி கொடுத்தால் கட்சியில் மீண்டும் சேர்ப்பது குறித்து பொதுச் செயலாளர்தான் முடிவு செய்வார் என அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கைக்குதான் அதிமுக ஆதரவு தெரிவிக்கும் என்றும், 3வது மொழியை படிக்கலாம், ஆனால் திணிக்கக்கூடாது என்பதே கட்சியின் முடிவு என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பல கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவோடு போட்டி போடும் அளவுக்கு எந்த கட்சியும் தமிழகத்தில் கிடையாது என ராஜேந்திர பாலாஜி கூறினார். இந்தியா கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் அவரை நேரில் சந்தித்து பேசிய வைகோ வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிற மாநிலங்கள் பின்பற்றும் அளவிற்கு தமிழகத்தில் மிகச்சிறப்பான திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தமிழக திட்டங்களை ஆய்வு செய்ய வெளிநாட்டினர் கூட வருகை தருவது பற்றியும் பெருமையோடு கூறினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதால் தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்காது என்பதை ஏற்க முடியாது என்றும் வைகோ தெரிவித்தார். இருமொழி மற்றும் மும்மொழி கொள்கையில் நம்பிக்கை இல்லை என்றும், மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படவில்லை என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இயல் இசை தென்றல் கே தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சைமுத்து மற்றும் அக்கட்சியினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பச்சைமுத்து, ஒவ்வொருவருக்கும் அவர்களது தாய்மொழி முக்கியம் என்றும், எந்த மொழி தேவையோ அதனை யாரும் கற்கலாம் என்றும் கூறினார். மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். இந்த மாதத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு 14 விடுமுறை நாட்கள் வருகின்றன. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி விடுமுறை பட்டியல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதன்படி பிராந்திய நிகழ்வுகளுக்கான விடுமுறை மற்றும் 2 மற்றும் 4வது சனிக்கிழமை விடுமுறை, வழக்கமான ஞாயிறு விடுமுறை என வங்கிகளுக்கு 14 நாட்கள் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில மாநிலங்களுக்கான பண்டிகை அல்லது விழா நாட்களில் அந்தந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் செயல்படும் வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரம்ஜான், ஹோலி உள்ளிட்ட பண்டிகைகள் மார்ச் மாதத்தில் வருகின்றன. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி, மும்பை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோலி பண்டிகையின் போது பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாராந்திர விரைவு ரயில் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் இரவு 12:20 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் 12:15 மணிக்கு கன்னியாகுமரியை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து மும்பைக்கு செல்லும் வாராந்திர விரைவு ரயில் வரும் 11 மற்றும் 18ஆம் தேதிகளில் அதிகாலை 2:15 மணியளவில் புறப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறைக்கு மெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது.
இதையடுத்து தமிழ்நாடு இல்லத்திலிருந்து விருந்தினர்கள், ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு அங்கு சோதனை நடத்தப்பட்டது. இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மோப்ப நாய்கள் உதவியுடன் டெல்லி போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டது. இதுபோன்ற நிகழ்வுகளால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பாரம்பரிய முறையில் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். விராலிமலை அருகே திருநல்லூரில் உள்ள பெரிய கண்மாயில் இந்த மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. மீன்களை பிடிப்பதற்காக கண்மாயின் இருபுறமும் போருக்கு தயாராக இருந்த வீரர்கள் போல் ஏராளமானோர் ஆர்வமுடன் நின்று இருந்தனர். ஊர் முக்கியஸ்தர்கள் விழாவை தொடங்கி வைத்தவுடன் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். கிராமங்களில் பயன்படுத்தப்படும் மீன்பிடி உபகரணங்களான கச்சா, பரி, வலை போன்ற மீன்பிடி பாரம்பரிய உபகரணங்களை கொண்டு ஆர்வத்துடன் அவர்கள் மீன்பிடித்தனர். விரால், குறவை, ஜிலேபி, கெண்டை, ஐரை போன்ற பல வகையான மீன்கள் வலையில் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த மாதத்தில் 86,65,000 பேர் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கடந்த ஜனவரி மாதம் 86,99,344 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கடந்த மாதம் 7ஆம் தேதி 3,56,300 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயண அட்டைகள், டோக்கன்கள், குழு பயணச்சீட்டு, QR குறியீடு பயணச்சீட்டு முறை மற்றும் சிங்கார சென்னை அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணித்ததாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பொதுமக்களிடம் திமுகவினர் புரளி பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையால் எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டார் என்றும், தெளிவான விளக்கத்திற்கு பிறகும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து புரளி பரப்பும் திமுகவினருக்கு தமிழக மக்களை குழப்புவதே வேலை என குற்றம் சாட்டினார். தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தவும் பொய்களை பரப்பவுமே அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் ஏற்பாடு செய்துள்ளார் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகள் மீதான புதிய வரி விதிப்பு வரும் 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் சீனாவின் வர்த்தக முறைகேடுகளை தடுக்கவும் சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளுக்கு வரும் 4ஆம் தேதி முதல் இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வரும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள், வலி நிவாரணிகள் வடிவில் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகள் மூலம் அமெரிக்காவுக்குள் வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், போதைப் பொருட்களால் மட்டும் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு 1,00,000 பேர் பலியாகியுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போதைப் பொருள் விநியோகம் நிறுத்தப்படும் வரை சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு தொடரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த புதிய வரி விதிப்பால் இந்த 3 நாடுகளுக்கு மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கம் ஏற்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த மாதம் வெயில் அதிகமாக இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் முதல் மே மாதம் வரை வடகிழக்கு மற்றும் வட மாநிலங்கள், தென்மேற்கு இந்திய பகுதிகளில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகமாக வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும், மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட கடலோர மாநிலங்களிலும் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாகராஜ பாகவதரை திரைத்துறையினர் கண்டுகொள்ளாதது ஏன் என தமிழ் மாநில விஸ்வகர்மா அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. ஏழிசை தென்றல் M.K. தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு விஸ்வகர்மா அமைப்பு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து, தமிழக திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய
கே தியாகராஜ பாகவதருக்கு திரைத்துறையினர் எந்த ஒரு விழாவும் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். வரும் காலத்தில் கே தியாகராஜ பாகவதற்கு சிறப்பாக விழா எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.